இந்த ஒளிநாடாவை பார்ப்பதற்கு முன் கிறிஸ்தவ சிறு கூடுகையை பாருங்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த ஒளிநாடாவை பாருங்கள். ஜனங்கள் வீடுகளில் கூடி தேவனை வழிபட்டதையும் புதிய ஏற்பாட்டில் காணலாம். இந்த ஜனக்கூட்டத்தை தான் சபை என்று அழைத்தனர். பலர் கூடியபோதும் கூட அவர்கள் வீடுகளில்தான் சந்தித்தனர். தேவாலய கட்டிடங்கள் கட்டி தொழுகை செய்யவில்லை. பவுல் மத்திய கிழக்கு தேசங்களில் பல சபைகளை தொடங்கினார். சபை என்றால் கூடுகை. இயேசுவின் 12 சீடர்களும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை பரப்பினர். தோமா சுவிசேஷத்தை இந்தியா வரைக்கும் கொண்டு சென்றார். அவர்கள் எங்கு சென்றாலும் நிரந்தரமாக நிலைத்திருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை கூறினர். அதை கேட்க ஜனங்கள் ஏகமாய் வந்து கூடினார்கள். இதனால் பல கூடுகைகள் உருவாயின என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் காணலாம். வெளிப்படுத்தினத விசேஷம் 1:11. அது, நான் அல்பாவும் ஓமெகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவிலிருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களிலுள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானங்கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். தேவன் சொன்னது போல் அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்குச் சென்று தேவனுடைய செய்தியை கூறினர். தேவன் இயேசுவா மேசியா உலகத்தை விட்டு செல்லும் முன் சொன்ன கட்டளைகளை அப்படியே கடைப்பிடித்தார்கள்.